எலக்ட்ரானிக் தானே. இதுல உள்ள நிலைகள் அது போட்டு நீங்க தியானத்தில் எடுத்துக்கொண்டு நமக்கு மட்டுமல்ல, இந்த நல்ல உணர்வு அங்க விளையப்படும் போது அந்த மனித உடல் இருந்து வரக்கூடிய இதனால விளையிறது நம்ம சொல்லுதான். ஆனா அங்க விளையுது. இந்த உணர்வு என்ன செய்து அலைகளாக மாறுது. அப்ப இந்த கூட்டமைப்புகள் இந்த மாதிரி வரக்கூடிய நிலையில் இந்த காற்று மண்டலத்துல நாம் பதிவு செய்தது. இப்ப நாம எல்லாம் தியானம் பண்றோம்ல, எல்லா ரத்தத்துல இருந்து எல்லா உறுப்புகளும் வந்து தோல் மண்டலம் வரைக்கும் கொண்டாடுறோம், வலுவு கொண்டாடுறோம். அப்ப இதெல்லாம் வேணும்னு நினைச்சு இந்த காத்துல இருந்து பிரிச்சு நம்ம ஆன்மாவா மாற்றிக்கணும். பழகத்து வந்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒன்னும் சிரமம் இல்லைங்க. சிரமப்பட்டு அந்த மந்திரத்தை இப்படி ஜெபிக்கணும், 1000 பேரம் சொல்லணும், 2000 பேரம் சொல்லணும், மறந்துட்டா போச்சுங்கிறது இல்லவே இல்லை. உடனே கொண்டு ரெக்கார்டு எடுத்து அந்த உணர்வுகள் நம்ம மாற்றிக்கிட்டே வந்தா போதும். ஏன்னா அந்த கணக்கு கூடுங்க. இங்க செல்லுகள்லயும் இந்த ரெக்கார்டு அதிகமாகுது. அதே உணர்வு நாம ஒவ்வொரு காலையில எடுத்தோடனே இதெல்லாம் கொண்டு வந்துடுறோம். எல்லா அணுக்களுக்கும் சேர்ப்பித்து கொண்டு போகும்போது இந்த உயிரை போலவே நம்ம உடல்ல ஜீவ அணுக்களை மாற்றிட்டு வரோம். ஒரு விதையை போட்டு முளைச்சோம்னா அந்தந்த காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி சில இதுகளை போட்டோம்னா அந்த நல்ல தரம் கொடுக்கும். இதே மாதிரி நம்ம உடல்ல வரக்கூடிய இந்த உணர்வுகளை இப்படி எல்லாம் மாற்றி பழகணும். சாதாரணமா உங்களுக்கு தெரியலாம், அந்த உண்மையை நாம் அனுபவித்து நான் சொல்றேன்னா இங்க விளங்கியது. சொல்லாத சொல்றேன், இங்க கேட்கறீங்க. கேட்கும் போது பதிவாகுது, நினைவு மீண்டும் அதை எடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இவ்வளவுதான், வேற சிரமப்பட வேண்டிய இல்லைங்க. ஏன்னா ஒரு பெரிய அதிசயம் இல்லை. திட்டுவனை பதிச்சா அவன் என்ன எல்லாம் நம்மளுக்கு குழப்பம் வருது. ஏமாத்துல ஏதோ இந்த மாதிரி ஏமாற்றத்தான் நினைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு குழப்பம் வருது. இதே மாதிரி எல்லாவற்றையுமே நமக்குள் பதிவுதான் மீண்டும் நினைவாகுது. அதனால மிக சக்தி வாய்ந்த நினைவு கொண்டோம். ஏன்னா புழுவிலிருந்து மனிதனாவர்களும் பல கோடி உடல்களை தீமை நீக்கும் வலிமை பெற்றது மண்ணின் 6வது அறிவு தான் வள்ளி. ஆக இந்த உயிரணு தோன்றி அகசின் பல கோடி நஞ்சுகளை வென்று உணர்வு ஒளியாக மாற்றியது துருவ நட்சத்திரம். இந்த வலிமை மிக்க சக்தி கொண்டு அந்த வள்ளி என்ற உணர்வை நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம எடுத்து பழகுறோம். அதை எடுத்து நாம் சுவாசிக்கும் போது அது தீமைகளை நீக்கியது. நுகர்ந்த உடனே தெய்வ ஆணை. அவங்க எப்படி தீமையை நீக்கினாலும் அந்த உணர்ச்சிகள் நமக்குள் தெய்வமா இருந்து தீமையை நீக்க ஆணையின் உணர்ச்சியாக நம் உடல் உறுப்புகளை இயக்கும் என்று கூறும். முருகன் கந்த புராணத்துல தெய்வ மல்லி தெய்வானங்கிறது இவ்வளவு பெரிய பொருள் கொடுத்திருக்கிறாங்க. நாம அதை புரிய முடியல. இப்ப சொல்றது பார்த்தாச்சு. அப்போ வேதனை பொருள் நடப்பாமே நல்ல மனுஷன் இச்சைப்படுறீங்க. அது வேதனையான உயிரில பட்டவன இது கிரிகை. அப்ப அந்த வேதனையான நீங்க எடுத்துக்கொண்டு அவனை வேதனை நீக்கி அவனுக்கு உதவி செய்றீங்க. அது கிரிகையாது. அவன் உணர்வுப்போடு நீங்களும் வேதனைப்பட்டு அந்த கிரிகையாகி அவங்க செயல்படுத்துறீங்க. ஆனா அந்த வேதனை என்ற வலு உங்களுக்குள்ள வந்துடும். அது வலிமையானது. வேதனை நீக்கி இந்த உணர்வு ஒளியாக மாற்றியது துருவ நட்சத்திரம். அதை நாம் பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டால் அந்த உயிரை பற்றி கிரிகையாக போகும்போது ஞான சக்தியா மாறும். அப்ப நம்ம எந்த கவலை வந்தாலும் வீட்டுல எது இதா இருந்தாலும் ஏன் என்ன ஏதுங்கிறதுல அந்த மனம் வலிமை கொண்டு திருத்தக்கூடிய நிலையும், நம்மை அந்த வேதனை ஒன்று இயக்காத நிலையும், வேதனை என்று நீக்கக்கூடிய அந்த உணர்வு பாய்ச்சி வீட்டில் அமைதிப்படுத்தும், தொழில் அமைதிப்படுத்தும். அப்ப நாம் இந்த தீமைகள்லாம் நீக்கியது இந்த துருவ நட்சத்திரம். அதை நாம் நுகரப்படும் போது தெய்வ ஆணை. இது அனுபவத்தை கொண்டாடல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் வேதனை என்ற உணர்வு அதிகமானால் அந்த வேதனை உணர்ச்சி கொண்டு இந்த உடலை விட்டு இந்த உயிர் போகத்தான் செய்யும். அந்த வேதனை தக்க அடுத்த உடனே சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு. இதுல இந்த மனிதன் வாழ்க்கையில எந்த உணர்வு அதிகமா சேர்த்தமோ அந்த கணக்கின் பிரகாரம் இன்று மனிதன், நாளைக்கு ஆவேசம் ஆத்திரம் பாசத்தால் எடுத்தன பேய், யார் மேல பட்டமோ இந்த உணர்வு கொண்டு அவங்களையும் அழிக்கும். பின் அவங்களை அழித்த பிற்பாடு இது உணர்வு வளர்த்துக் கொள்ளும். இது மனிதன் அல்லாத உருவாக்கும். ஆக பரிணாம வளர்ச்சி நேரடியாக போய் உருமாறுகின்றது.
மனிதன் வளர்ச்சியான பின் இந்த உணர்வு ஒரு மனிதன் ஈர்ப்புகள் இந்த பாசத்தால் சென்ற பின் இவன் வேதனை வலுவை அங்கே ஊட்டி அவனை வீழ்த்தி விட்டு பின் இந்த உடலை விட்டு வெளிவரும் போது மனிதனுடைய சிந்தனை இல்லாத விஷத்தை தந்து அந்த உயிர் வேறொரு உடலை பெறும். சொல்றது இப்ப நம்ம மேல பாசமா பந்தமா இருக்கிறாங்க நம்ம மூதாதைகள் உதவி செய்திருக்கிறாங்க. அப்ப யாராருக்கு உதவி செய்தாங்களோ என் பேர மேல இருந்தா அவன் உடல்ல வந்துடும். அந்த தாத்தாக்குள்ள நோயா தாத்தாக்குள்ள குணம் எல்லாம் வரும். பார்க்கலாம், அவ தாத்தா மாதிரியே இருக்கிறாங்க, அவ தாத்தா மாதிரியே நோய் வந்துடுச்சு. அவன் தாத்தா தான் பிறந்திருக்கான்னு நீங்க நினைக்கலாம். சில பேர் அப்படிங்கிறாங்க, தாத்தா தான் பிறந்திருக்கிறாங்க மறுபிறப்பு என்று. அந்த உணர்வு எப்படி இயக்குதுங்கிற வகையில தெரியும். அப்ப அந்த உடலை விட்டு இந்த உயிர் வெளியே சென்ற பின் மனிதன் அல்லாத உருவைத்தான் உருவாகும். அதனால இதெல்லாம் நாம ரொம்ப கவனம் இருக்கும். நம்ம அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் அதிகமானா இந்த உடலை விட்டு உயிர் போய் தான் ஆகணும். இன்னும் இத்தனை தியானம் இருந்தாங்க, இவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன ஆகணும்? சொல்றது இவ்வளவு தியானம் எடுத்தாரு, இவர் எப்படி இந்த ஐசிலே போயிட்டாரு? நாம எடுக்கும் கணக்குகள் எது அதிகமோ அதற்கு தக்கவாறு கொண்டு இந்த துருவ தியானத்தில் இந்த அதிகமாக நாம சக்தி எடுத்தோம்னா நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்துக்கு தான் போறோம். அப்ப இந்த இருக்கிறத கரைச்சிருது. நாம பாசத்தோட எனக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உதவி செய்ய துரோகம் தானே இந்த உணர்வு விளைந்தேன்னா உடலை ஒட்டி இவங்க உடலுக்கு தான் போறோம். விரைவு கந்தர் விரைவு கந்தா மறுபடியும் கஷ்டங்களை பல அனுபவிச்சுதான் வரணும். நான் இப்ப சாகா வரம் பண்ணல, சாகா வரம்ங்கிறது வேகா நிலை. இந்த உயிர் எப்படி வேகலையோ இதே போல இந்த தீயில குதிச்சா வேகலையோ இந்த பிரபஞ்சத்தில் எத்தகைய விஷயம் வந்தாலும் இது வேகாது, ஒளியாவே இருக்கு. இது சிறுக சிறுக சேர்த்து அகண்ட அண்டத்தில் எத்தனை பிரபஞ்சங்கள் இருக்கோ அத்தனை பிரபஞ்சங்கள் இருந்து உயிரணுக்கள் வளர்ந்தது ஒளியான உணர்வு அது ஒன்றா சேர்த்து. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம் எல்லாம் அழியும். 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வேறொரு சூரிய குடும்பத்தில் உள்ளது ஒரு அகண்ட அண்டம், அதுல அந்த சூரிய குடும்பம் அழிஞ்சிருக்கு. இப்ப நம்ம சூரிய குடும்பத்தில் அழிவு ரொம்ப பக்கம்தான் வருது. இப்ப அணு கதிரியக்கங்கள் அதிகமான பூமியில எப்படி நிலநடுக்கம் கொதிப்பாகுதோ இதே மாதிரி ஆகும்போது அது சிதையலாம். அப்ப செதஞ்சு போச்சுன்னா அது ஈர்ப்படத்துல கூழெல்லாம் எங்கே போயிடுது. அப்ப இது ஆன உடனே இது இந்த அழிந்த உடனே சூரியன் நினைச்சு மறுபடியும் ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிச்சு இதுல இருக்கிறதெல்லாம் அது இழுக்க ஆரம்பிச்சு பூரா ஆவியா மாத்து. இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த சூரியனுக்கு உதவி செய்யுது. இது கரைஞ்ச உடனே இதுல இருந்து எடுத்துக்கொண்ட உணர்வு எல்லாம் அந்த 27 நட்சத்திரங்களும் ஒரு சூரிய குணமா மாறி இப்ப நம்ம சூரியன் நினைச்சு அனாதி அது பூராமே கரைஞ்சு போகுது. இந்த சூரிய குடும்பத்துல பெற்ற உயிர் என்ன பண்ணும்? அனாதியாக வாழ்ந்து இதுல ஆரம்பத்தில் உயிர் என்ன தோன்றி மிதந்திருந்து எந்த கோளின் ஈர்ப்புக்கு வந்ததோ இப்ப நாம இந்த பூமிக்கு வரலையே செவ்வாய் கோள் போனா விஷ கிருமியா தான் இருக்கும், மற்ற அது உள்ள உபகோள்களுக்கு போனா அது கிருமியா தான் இருப்போம். இந்த விஷயத்துக்கு தக்க அந்த வேதனை பட்டுக்கிட்டு தான் இருப்போம். இதுதான் விஞ்ஞானிகள் ஒரு கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகளையும் ஒரு அணுவின் தன்மை ரத்தத்துக்குள் உருவான அணுவையும் அதனுடைய உற்சாகம் இந்த விஷயம் கிடைத்தால் அது உற்சாகமாகுது. அது எது நிலையான உணர்வு என்பது அது துடிப்பு எப்படி மாறுது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம குருநாதர் இதெல்லாம் சொன்னாரு, இவெல்லாம் கண்டுபிடிப்பான் எலக்ட்ரானிக் நிலைகள்ல. ஆனா இவன் கண்டுபிடித்த உணர்வு இவனை காக்க முடியாது. கண்டுபிடித்த உணர்வுலாம் இவனுக்குள்ளதான் வரும். இவன் செத்தானா அடுத்த உடலுக்குள் போந்து அவன் யார் கூட பழகுறானோ அவன் என்ன இந்த ஆன்மா அங்க போகும். அவன் அறியாத அற்புதமா சொல்வான் செய்வான். இதே எனக்கு ஒரு மந்திரவாதிகிட்ட சிநேகிதமா பழகுறான்னா அந்த மந்திரவாதி இருந்தானே சீடனை வந்தவனா அவன் உடல் வந்துடுறான். இப்ப நாம இன்னைக்கு நமது குருன்னு சொல்வாங்களே சங்கராச்சாரியர், அவரெல்லாம் கடைசியில் அன்னிச்சியில் அங்க கூடு விட்டு கூடு பாயிருந்தான். இன்னொரு உடலுக்குள்ள போகாதபடி
கடைசியில தேங்காய் மண்டையில உடைச்சு இது கபால மோட்சம். கபால மோட்சாலை இந்த ஜாதகத்தை எழுதிடுவாங்க. அந்த ஜாதக பிரகாரம் உயிர் தொக்கி இருக்க போகும்போது இவங்க எண்ணத்தை சுருக்கிறாங்க. அந்த இப்ப முதல்ல இந்த பெரியவர் இவங்க கிட்ட தப்பிச்சு ஒழித்தாருங்க, தப்பிச்சு போயிட்டாருங்க. இந்த ஜாதக பிரகாரம் ஜீவசமாதி அடையணும் அப்படிங்கிறது கபால மோட்சத்தை கொண்டாடணும் இப்படின்னு போயிட்டாருங்க. குருநாதரே சொல்றாரு. அதே சமயத்தில் நம்ம இவர் இருக்கிறாங்க, நம்ம ஆடிட்டர், நம்ம ஜிஆர், அவர் எல்லாம் கேட்டு விட்டார். ஒரு நாள் பதில் சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரி அவங்க சீடர்களுக்கு கடைசி மந்திரத்தை சொல்லுவாங்க. இப்ப யாகத்தில் எப்படி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்களோ இதே மாதிரி கடைசியில் அவரை பற்றி எண்ணி இருக்கும்போது அந்த ஆன்மா வந்தவொடனே இவங்க உடலுக்கு வந்துடும். அவர் கற்றும் அந்த உணர்வெல்லாம் இங்க பேசும். உதாரணமாக ஒரு மனிதன் குரு சோசியம் பண்ணக்கூடியவங்க இதே மாதிரி கருமைகளை தடவுறாங்க. ஒரு எரிக்கல தடையிட்டு இந்த உணர்வான பண்ணி செய்து அதை எடுத்துக்கிட்டு வந்தோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த விரலை காமிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தவொடனே அவன் எதை நினைக்கிறானோ அங்க போய் அந்த சீட்டை எடுக்கும். எலிக்கு, ஒரு கிளிக்கு, குருவிக்கு எல்லாமே இந்த கருமைகள்ல மனிதன விளைவித்த உணர்வுகள் அவனை வச்சு இயக்குறாங்க. இதே மாதிரி மனிதனின் விளைந்த உணர்வுகள் எத்தனை மாயாஜாலங்கள் மனிதனை மயக்கக்கூடிய நிலைகள், வசியப்படுத்தக்கூடிய நிலைகள் எப்படி பிரித்து இந்த அதர மேளத்தில் செயல்படுத்தப்பட்டு மதத்தின் அடிப்படையில் இப்படி இயக்கிட்டாங்க. இன்று இந்த உடலுக்குத்தான் இந்த மதங்கள் இருக்கிறதே தவிர, ஆனா மதத்தின் கடைசி முடிவு சொர்க்கம் என்று சொல்றாங்க. எந்த மதத்திலையும் சொர்க்கத்துக்கு வழிகாட்டுதே இல்லை. ஆக இன்னைக்கு நம்ம மதமும் இன்னைக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுது. அவன் சொன்ன வழியில் போனா நரகலோகத்துக்கு தான் அனுப்பிட்டு இருக்கிறான். சொர்க்கம்னு சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி சொர்க்க வாசலுக்கு போ, எல்லா சாமி உண்டு. அன்னைக்கு என்ன செய்யறாங்க, வைகுந்த ஏகாதசனுக்கு வடக்கு வாசல திறக்கிறாங்க. எங்க எல்லா கோயிலும், கோயிலும் எந்த வடக்கு வாசல திறந்து வச்சு எல்லா கோயிலும் திறந்து வச்சிடறாங்க. பெருமாள் கோயில் மட்டும் இல்லை, எல்லா கோயிலும் வடக்கு வாசல திறந்து வச்சு சொர்க்கம் போகணும். மெயினா பெருமாள் கோயில தான் ஜாஸ்தி இது பண்ணுவாங்க. அதனால அந்த சொர்க்க வாசலுங்கிறது என்ன, வடக்கு வாசல். அங்க இருக்காது, இருக்காது. பெருமாள் கோயில் சொர்க்க வாசல். இது இப்ப நாம என்ன செய்யறோம், மாதம் மாதம் ஏகாதசி வரதை இருக்க சொல்லுவாங்க. மாதம் மாதம் ஏகாதசி வரது எப்படி இருக்கணும், காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தை எடுத்து என் உடல்ல விட்டு நாம எத்தனை பேர்கிட்ட பழகிறோமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பிறகு ரத்த நாணங்களை கலக்கணும். என்னோட ஒரு உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெறணும். இப்ப பையன் மேல என்ன செய்யிருப்பான், அவன் சேட்டை பண்ணியிருப்பான், அவன் நல்லா அந்த அருஞானம் பெறணும், தெளிந்த நேரணும், குடும்பத்து ஒத்தவனாரும் தெய்வீக பண்பை பெறணும், தெய்வீக அருளை பெறணும். நம் குடும்பத்தில் யாராவது குறைபாடுகள் இருந்தாங்க அதையெல்லாம் நிறுத்திட்டு அவங்களுக்கு இந்த நிலை ஆகணும். நாம சினையெல்லாம் பழகணும். அதே மாதிரி தொழில்களை நஷ்டம் வருதுன்னா அந்த நஷ்டத்தை யாருனால வந்ததுன்னு என்றோம். இந்த தொழில இதெல்லாம் வச்சு எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த தொழில் நல்லா இருக்கணும். இது பிறகு அந்த கெட்டதை எண்ணவே கூடாது. எண்ணி உணர்தான் உமிழ்நீரா மாறும். அது நம்ம உடலுக்கு போடணும், கெடுதல் செய்யும். தொழில நல்ல உயர்ந்த நிலை போகணும். மட்டும் வேலை செய்யறவங்கள இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு சங்கடம் சலிப்பு இதெல்லாம் எடுக்காதபடி இதான் வரணும். அங்க தொழில் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், தொழில் செய்யக்கூடிய நல்லா இருக்கணும், நம்ம பொருள்கள் பயன்படுத்துறது நல்லா இருக்கணும். இது என்ன ஏகாதசின்னா எதையுமே நம்மளுக்கு இந்த மாதிரி நஷ்டம் வச்சு லாபம் இதாகி போச்சுன்னா இது என்ன இப்ப இந்த வேதனை வந்துடும். ஆக நாம இந்த மாதிரி எல்லாத்துடைய பகமை நீங்க 10வது நாள் ஏகாதசி 10, வைகுந்த ஏகாதசி 10. அந்த வருஷத்துல கடைசியில தீமைகளை நீக்கி கடைசி முடிவுக்கு வந்தோம்னா வைகுந்தம். நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு போறோம். இதை எடுத்து நாம பழகணும், இதை எடுத்து சுத்தப்படுத்தணும். இது தெளிவாக்கவே இல்லைங்க. நம்ம சாஸ்திரங்கள் இவ்வளவு கொடுத்துருக்கு, யாரும் செய்யல. கோயிலுடைய பண்புகளை குறைந்ததல்ல,
சிறந்த நிலைகள். நாம சாங்கிய சாஸ்திர சொல்லி என் குறைகளை சொல்லி அந்த சாமி தான் நமக்கு செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கீதையில நாம் எண்ணக்கூடிய உணர்வுகள் எதுவோ ஞானிகள் காட்டிய உணர்வு நமக்குள் பதிவாக்கிவிட்டால் அந்த ஞானிகள் வழியில் நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வு நம் கண் கவர்ந்தது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு பேர் பரமாத்மா என்று பேர். இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிலையை எடுத்து நமது ஆன்மாவாக மாற்றக்கூடியது. ஆக பிரம்மத்தை சேர்ந்தது. நாம் எண்ணியதை எடுத்து வேதனை என்று உணர்வு எடுத்தால் இந்த பரமாத்மாவிலிருந்து வேதனை என்று உருவாக்கப்பட்டு இது பிரம்மம் வேதனைப்படும் உணர்வு உருவாக்குவது. வேதனை நீக்க வேண்டும் என்று எண்ணினால் வேதனை நீக்கி ஞானிகள் உணர்வு எடுத்து நமக்குள் சேர்க்கப்படுவது. இந்த பரமாத்மா இருந்து நமக்குள் ஆன்மா மாற்றி அது உருவாக்கக்கூடிய சக்தி பெற்று. அதான் அந்த கண்ணுக்கு பேர் பரமாத்மா என்றும், நான்காவது பிரம்மத்தை சேர்ந்தவன் என்றும். இந்த கண்ணின் வேலைகள் எது வலுவோ அதன் வழிபடிதான் இயக்குகின்றது என்ற நிலை இது வருது. அதனால நாம் ஒவ்வொரு நொடியிலையும் இந்த மாதத்தில் ஒரு நாள் ஏகாதசி வருது. இப்ப நாம் என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் கோயில் எண்ணும் போது தெய்வீக அன்பும் தெய்வீக அருளும் தெய்வீக பண்பும் பெறணும். இந்த கோயிலுக்கு வரவும் பெறணும், நாம் எல்லாம் பெறணும். இது அனுதினம் ஏகாதசி. பகமை நீக்கிறோம், அந்த விரதம் நல்லதை எடுக்கிறோம். நீங்க காலையில் அந்த துணை நட்சத்திரத்தின் பேர் ஒரு 10 நிமிஷம் அது எண்ணி என் ரத்த நாணங்களை கலந்து என்னோட உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னு நினைச்சு நான் பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெறணும். தனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெறணும். தெய்வீக அன்பை பெறணும், தெய்வீக அருளை பெறணும், தெய்வீக பண்பை பெறணும், தெய்வீக சக்தி பெறணும் அப்படின்னு எண்ணி அடுத்தாப்படி என்ன செய்யறோம், எங்க குடும்பத்தில் அனைவரும் நான் பார்த்த குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும். நான் யாரையும் பழகினோம்னா அவங்க குடும்பம் எல்லாம் அந்த நிலையாது. நான் பார்த்த குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும். அதே மாதிரி எல்லாருக்கும் என்னும்போது இந்த சக்தி கிடைக்கணுங்கிற போது அவங்க மேல வெறுப்புகளை நாம் எடுக்கிறது. என் மாமியார் இப்படி பண்ணிச்சு, என் பையன் இப்படி சொன்னாங்கிற முதல்ல மறக்கிறோம் சொல்றது. அப்ப இதை என்ன செய்யணும், தீமையில் நீக்கிறதுல உடனே அதை என்ன செய்யணும். அன்னைக்கு இப்போ ரமணே தங்கம் போல மனம் எப்படி தங்கம் மங்குறதுல தங்கத்தை கொண்டு என் மனம் மங்காது இருக்கு. என் குடும்பத்தில் அந்த நிலை பெறும், நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறும். இப்ப தெய்வம் வந்து என்ன செய்யணும், அவங்க நல்லா இருக்குன்னு நாம எண்ணும் போது நமக்குள்ள அந்த நல்ல உருவாகும் தெய்வமா இருக்கு. எண்ணும் எண்ணமே இறையாகிறது. அந்த உணர்வு செயலாகும் போது நமக்குள்ள அது தெய்வமாகும். அந்த உயர்ந்த குணங்கள் ஒரு தெய்வ குணங்களாக மாற்றும் அப்படிங்கிறதா சொல்றோம். அதுக்குதான் சிலையை வைக்கிறாங்க. அது யாரும் நாம் மதிக்கிறது சொல்றது. அதே மாதிரி வைரம் எப்படி ஜொலிக்கிறோம், என் சொல்லை கேட்பது அந்த வைரத்தை போல் அவர் வாழ்க்கை ஜொலிக்கணும், அவர் செயல் ஜொலிக்கணும் அப்படின்னு நாம எண்ணம். வாழ்க்கை அதாவது வைரத்தை போல் என் சொல் ஜொலிக்கணும், நாம சொல்லை கேட்பவர் வாழ்க்கையில் அந்த ஜொலிக்கணும், என் செயல் ஜொலிக்கணும், என் செயலை பார்ப்போம் இந்த வாழ்க்கையில் அவங்க வைரத்தை போல வாழ்க்கை ஜொலிக்கணும் அப்படின்னு இந்த எண்ணங்களை எண்ணிக்கொண்டோம். இது நமக்குள் நாம எந்தது எதுவோ இந்த கண் நாம ரெக்கார்ட் ஆக்குது, அதுவே தான் இங்க எடுக்குது. அப்ப இங்க ரெக்கார்ட்ல அது அதிகமா பதிவாகுது, இதை இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கணக்கு கூட கூட உங்க வீட்டுல கவலையோ மற்றதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பார்க்கலாம், அமைதியும் சாந்தம் விவேகம் நிச்சயம் அது வரும். நாம குழம்புல எல்லா காய்கறி எல்லாம் வச்சு எல்லாம் வேகிறதுக்கு முன்னாடி எடுத்து காயில கரண்டை எடுத்து ஊத்த நினைச்சு இந்த காய்கறி பச்சை நான் ஞாபகம் தான் வரும். வெந்துகிட்டு இருக்குது, இன்னும் வேகலையே நெட்டு சுட்டுக்கிட்டே இருந்தாலும் எல்லாம் ஐக்கியமான குழம்பு ருசியா மாறும். இல்ல வேகாம பாருங்க, சில நேரங்களில் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருப்பாங்க, அவசரமா எல்லாம் பருப்பு போட்டு வேக வச்சிருவாங்க, கத்திரிக்காய் வேகாது. பார்த்தோன்னா அந்த காரல் வாசனை அந்த குழம்புல வரும். எல்லா சருக்கும் ஓரளவுக்கு முழுமையானாலும் கூட அந்த காரல் கறி சரியா வேகலைன்னா நீங்க அந்த காரல் வாசனை வரும். ஆனா புளிக்குழம்புல வச்சு அந்த புளியின் தன்மை அதை அடைக்கிறோம். ஆனா இதை நறுக்கு காய விடும், சுவை இருக்காது. இந்த புளிப்புக்கு இது உண்டான வித்தியாசம் காட்டும். இதே மாதிரி நம் உடல் உள்ள அனைத்து அணுக்களுக்கும் நீங்க பெறச்சீருக்கு தான் இப்ப இந்த தியானத்தையே கொடுக்குறோம். எனக்கு எப்படி குருநாதர் ஒவ்வொரு அணுவும் பெறச்செய்தாரோ
அதே மாதிரி உங்களை தியானிக்க சொல்லிட்டு ஒவ்வொரு அணுவும் பெறதுக்கான உங்களை நான் தியானிக்கும் போது, இப்ப நீங்க சாதாரண தியானம் இருக்கும்போது இப்ப கூட்டியான நம்ம இருக்க போகும்போது வித்தியாசம் தெரியல. ஜிவு ஜிவுன்னு இழுக்கும், அந்த உணர்வு பெறும். இது ஓரளவுக்கு பழக்கம் பண்ணிட்டு அடுத்தாப்படி அதை இழுக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி நாம குப்பையில கொண்டு இருக்க வயல்ல போட்ட உடனே அது ஆவியா மாறி அந்த செடியான ஒருபாடு நீ குப்பையை கொண்டு போய் வித்து போடுறதுக்கு முன்னாடி குப்பை அதிகமான வேணுச்சு இந்த வித்து வெந்து போகும். அதோட சேர்த்து உப்பை போட்டேன்னா உரத்தை போட்டேன்னு வெந்து போகும். ஆனா இந்த குப்பையை நான் பக்குவமான நிலையில எடுத்து இந்த குப்பையில இருக்க சத்து வெளி வந்துருச்சுன்னா அது உறிஞ்சி ஆரம்பிக்கும். இந்த குப்பைக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற விஷத்தன்மை ஆனா இத தண்டு புழு வந்துடும். குப்பை போடுறதுலயும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கெமிக்கல் கலந்த உணர்வு நாம ஜாஸ்தி பண்றோம். இது குப்பைக்கு தான் போகுது. முந்தி நம்ம கிட்ட யாரும் கெமிக்கல் கலந்து யாரும் போடுறதில்லை. இது போயாச்சுன்னா இதுல தண்டு புழுகள் வருது, விஷமான கிருமிகள் வருது. இன்னைக்கு பயிரினங்களே ரொம்ப மோசமான நிலையில வந்துச்சு. இதையும் ஒரு நாள் காட்டணும். முந்தைய செயலுக்கும் இப்ப நிலைகளுக்கும் பார்க்கணும். அதனால இதை போல நாம ஒவ்வொரு நிமிஷமும் நம் உடல் உள்ள அணுக்களுக்கு நாம் தியானம் செய்ய போகும்போது அந்த அணுக்கள் அதை பெறதுக்காக வேலை செய்யணும். பார்க்கலாம், நல்லா இழுக்குங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு உங்ககிட்ட இருக்கு பழைய அசடுகள்லாம் இருக்குது. இது உறிஞ்சி எடுக்குங்க, அது ஒளியாக மாத்துங்க. பார்க்கலாங்க. இந்த நம்ம உடல் உறுப்புகளுக்கு சில தீமைகள் விளையாடும் கூட அதை இதை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு வந்து. ஆனா இது ஒளியான ஒரு பாடு யாரையும் கேட்காது. திடீர்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும். இதே நேற்று வரையில் நல்லா இருந்தாரு, இந்த மாதிரி போயிட்டாரு நினைச்சீங்கன்னா என்ன பண்றது? நாம இதை பெறதுக்கு தான் செய்யறோம். வேதனை ஆன ஒருபாடு எப்படா போகும்னு இருக்கும். இது நம்மளை கேட்காமலே போயிட்டு இருக்கு. முழுமையாயாச்சுன்னு இந்த உயிர் நேரடியாவே துறை நட்சத்திரமே போய் இயக்கிறது. ஏன்னா இங்க வளர்க்க தகுந்த மாதிரி அதான் ராமாயணத்துல காட்டுற மாதிரி நாம் இந்த செடி கொடி சத்துக்களை எடுத்து இந்த உடல் ஆகுது. இது குப்பையாயுது, மண்ணுதான், மண்ணோட தான் போகுது. இந்த உயிரோடு ஒன்றி அந்த உணர்வின் தன்மை மகாலட்சுமி சர்வம் சேர்த்து உயிரோடு சேர்த்து இந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு உண்டாக்க போகும்போது இந்த உணர்வுலாம் உயிரான விஷ்ணுவோட ஐக்கியமாயிருது. ஆக நாம் உலகை ஆசைப்படணுங்க. அதனால என்ன அவசரம் ராமாயணத்துல காட்டுறாங்க. கடைசி நிலையில் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது, எதுனால எந்தெந்த எண்ணங்கள் வருது, அந்த எண்ணத்திற்கு தக்க உணர்வுகளும் உடல்களும் எப்படி மாறினது இந்த ராமாயணத்தில் இவ்வளவு தெளிவா இருக்குங்க. இதான் தியாகராஜ பிரம்மங்கிறது இந்த பாடல்களையே ராமாயணத்தை பற்றி தெளிவா எடுத்திருக்கிறாரு, பாடி இருக்கிறாரு. அந்த பாடல் இன்னைக்கு ஆடல் பாடலோட போச்சே தவிர அந்த மூலக்கூறுகள் அங்க இல்லைங்க. அங்கங்க புகழ் தேடுறதுக்கு அதுல போனா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு இந்த பாடல்கள் தான் பாடணும். ஆகவே ஒவ்வொரு உணர்வும் நமக்குள்ள எடுத்து அந்த பிரம்மத்தை ஒளியின் உணர்வாக பிரம்மமாகிறது தான் தியாகராஜ பிரம்மம் சொல்றோம். ஏன்னா இந்த இடங்களுக்கெல்லாம் என்னை குருநாதர் அழைச்சிட்டு போய் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சாதாரண மனிதன் தான் பாடல் தான். அவன் எந்தெந்த வழியில் அவன் எடுத்தான், எப்படி எப்படி வளர்ந்தான் காட்டுறான். ஏன்னா அவனுடைய சந்தர்ப்பம் தான் எல்லாமே.